பிரபு. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். Hello everyone. Screen தெரியுதா எல்லாருக்கும்? Okay. So that you resource person can audibly speak. Thank you administrator. So எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கனால மோஸ்ட்லி எனக்கு யார் இன்டராக்ட் பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரியாது. ஸோ நம்ம சாட்ல இன்டராக்டடா இருக்கும். ஓகே, someone is trying to present. Hello guys. சொல்லு நிதிஷ். நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகேடா. ஓகே. ஆல் தி பெஸ்ட். So thank you everyone for being here. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் நம்மளால மீட் பண்ணி பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. Thank you for the technology. அண்ட் உங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அலுமினிஸும் நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்கீங்க. ஸோ நான் நிதிஷ், 2017 பாஸ் அவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மதர் தெரேசா காலேஜில் தான். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோவோ கார்பரேஷன் சென்னையில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் வேர் எல்லாருமே சைலண்டாக இருக்கிறது. பட் ஸ்பீச் வந்து கோயின்சைட் ஆகக்கூடாதுன்னா நம்ம சேட்டில் தான் மோஸ்ட்லி கனெக்டட் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ அகேன் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏன் இங்கே இருக்கோம்னா, இந்த 2020 ஜாப் மார்க்கெட்டை பற்றி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஓகே, ஸோ ஃபார் அபவுட் ஒரு ஹாஃப் அ டெக்கேடுக்கே நம்மளுடைய இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்ஸ்க்கான ஜாப் மார்க்கெட் கம்மியாக தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டோட எம்ப்ளாயபிலிட்டி தான் நம்ம எல்லாத்தையுமே கம்மியாக இருக்குன்றது இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற ஃபீட்பேக். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஜஸ்ட் செகண்ட். Okay, so guys, thank you for having your mics off, but videos on manlame. At least I can see everyone, if you can. Okay, thank you. Hello Anand, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. Someone is trying to present. Okay, ஸ்க்ரீனுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ, பர்ஃபெக்ட். ஓகே கைஸ், ஸோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? எம்ப்ளாயபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம பாஸ் அவுட் ஆகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இண்டஸ்ட்ரிக்கு காலேஜ் லைஃப் இண்டஸ்ட்ரி லைஃப் போகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றது தான் நிறைய இண்டஸ்ட்ரியோட ஃபீலிங். ஸோ
ஆஸ் ஐ ஆல்ரெடி சைடு இதை வந்து இன்ட்ராக்டாக இருக்குன்றதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ரியாசாகும். ஓகே, ஆல்ரெடி கமெண்ட் ஃபுல்லாக தான் இருக்குது, நான் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரபாகரன், கிளாசியர் பிளாஸ்டர், ஹரிதா, தேவகாருண்யா, ஸோ மெக்கானிக்கல் ஹெச்ஓடி சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக நம்ம 2 வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்மள இண்டஸ்ட்ரியில் இல்லை, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஐ பின் ஒர்க்கிங் இன் ஜோகோ விச் இஸ் அன் ஐடி இண்டஸ்ட்ரி, பட் pretty much the same. எம்ப்ளாய்மெண்ட்டோட எம்ப்ளாயபிலிட்டி தான் முக்கியம். அப்படின்றது என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நம்மளோட ஸ்கில் செட் என்னவா இருக்கு, எந்த ஃபீல்டில் இருக்கு அப்படின்றது முக்கியமே இல்லை. ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு we have to be affluent to be employed. அதுதான் முக்கியம். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ will agree, right? ஓகே, கௌதம், மாயை டீம், பிரியங்கா, பிரியா, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே ஒரு கொஸ்டின், நம்ம 4 வருஷம் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெயின் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரியில உங்களை அட்ராக்ட் பண்ற விஷயமா எது நீங்க நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆனந்த் போலன், எஸ், கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு மஸ்ட். அது போக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சூப்பர், ரூட் கிளின்டன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்றத நீங்க எலாபரேட் பண்ணுங்க. மெயினா எந்த வித விஷயங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருந்து கூட நீங்க சொல்லலாம். ஸ்மார்ட் திங்கிங் கண்டிப்பா. எனிதிங் எல்ஸ்? இன்னோவேட்டிங் திங்கிங், எவ்ரிதிங். சூப்பர், நல்ல பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க இங்கே? I was actually expecting mechanical department finalist students, but everyone is important here. Anand Palan, advanced programming skills. Super. So someone is interested here in programming. So as I already said, I'm working Zoho Corporation, which is an IT company. So programming is our bread and butter. டெய்லி நாங்கள் பண்ணுற கரிக்கடைக்காரனுக்கு தராசுன்ற மாதிரி ப்ரோக்ராமிங் தான் எங்களுடைய மெயின் ஸ்கில். ஸோ ப்ரோக்ராமிங் ஆக்சுவலி இப்போ இருக்கிற இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அதனால தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பெஷலைசேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஈஸி முடித்தவங்களால ஈஸி டிபார்ட்மெண்ட் சைடு தான் ஒர்க் பண்ண முடியும், மெக்கானிக்கல் சைடு தான். பட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது ஐடியில். பிகாஸ் ஆஃப் த வாஸ்ட் டிமாண்ட், அவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீம்லேருந்து வந்தாலும் சரி, கோடிங் கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா என்னையே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், 2013 to 2017 பாஸ்ட் அவுட் தான் நம்ம காலேஜ், ஸ்கேட் மதர் தெரேசா காலேஜ். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு ப்ரோக்ராமிங். இதில் வந்து ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கிட்டது எதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்வென்ஷனல் சேனல்ஸ் கிடையாது, செல்ஃப் டாட் தான். ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது வெப்சைட்ஸில் செல்ஃப் டாட் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு. பட் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ரோக்ராமிங், எல்லா விதமான ஸ்ட்ரீம்ஸுக்கும் ஆன்லைனில் நம்மள்கிட்ட மீன்ஸ் இருக்குது கற்றுக்கிறதுக்காக. ஸோ ஆனந்த் பாலன், ஹாப்பி டு see you here. ஸோ எவ்ரி ஒன் எல்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்னெல்லாம் சொல்லுங்கள். ஸோ தேட் வே ஐ கேன் கனெக்ட் டு யூ இன் அ பெட்டர் மேனர். உங்களுடைய ஆம்பிஷன்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் போகணும்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி எஜுகேஷனல் செஷன் ஃபார் மீ. நானும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கற்றுக்கலாம். ஸோ கமான் கைஸ், கமெண்ட்ல, லெட்ஸ் இன்ட்ராக்ட்.
ஓகே. ஹலோ எவ்ரிவன். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா above 40K எந்த ஒர்க்னாலும் ஓகே. கண்டிப்பா எல்லாருமே நம்ம போகிறது வந்து சேலரிக்காக தான் போகிறோம் ஜாபுக்கு கண்டிப்பா. ஸோ நவீன்குமார் ஆக்சுவலி அது வந்து ட்ரூத், ஒரு ஆனஸ்டான கமெண்ட். அது எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு வர்றது மோர் தென் பேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வைவலுக்காக தான் நம்ம வர்றோம் இண்டஸ்ட்ரியில். இல்லைன்னா அந்த வேர்ல்டில் ஒரு எம்ப்ளாயபிள் டிகிரி நம்மளுக்கு வேணும், அதுன்றதுக்காக தான் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஸ்ட்ரீம் மெயின் திங் ஜாப். கரெக்டா? ஸோ தட் வாஸ் ஹானஸ்ட் கமெண்ட் நவீன்குமார். மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐடி ஃபீல்ட். சூப்பர். Okay. Good. Okay. So, next question. Hello. Okay, thank you guys. So, next question. So, IT industry aspire பண்றதுக்கு நிறைய பேர் சொல்றீங்க. நீங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ன்றது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. இனோவேட்டிவ் திங்கிங், ஸ்மார்ட் திங்கிங், எவ்ரி திங் இஸ் குட். ஸோ பட் பேசிக் ஸ்கில்ஸ் லைக் டிசைனிங், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், சிஎஃப்டி, இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? டு பி ஆனஸ்ட் நிறைய டெக்னாலஜிஸ் எனக்கே தெரியாது. பிகாஸ் இந்த ஃபைனல் இயர் இட் செல்ஃப் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அஸ்பயர் ஆகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கேட்குறேன். apart from the abstract thinking, major employable skillsக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி யூ ஹாவ் டைம். ஸோ முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் உங்களோட ஃபைனல் இயர் காலத்தில் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஃபைனல் இயர் வந்துட்டோம், 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதால் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஃபுல்லாக வரப்போகுது, நம்ம என்ன ஜாப் எடுக்க போகிறோன்றதை பற்றி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்டாக? So, super. So, come on guys, comments-ல நம்ம வந்து interacted-ஆ இருப்போம். So, that way, I can know that I'm not talking to an ideal crowd. It's nice. Okay, thank you. So, that's it. So, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, first of all, invest in yourself. Give yourself time and the resources. அவசரப்படாதீங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கும், ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டதை விட ரியல் லைஃப்பில், ரியல் ஃபீல்டில் தான் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் ஜாஸ்தி. உங்களுக்கு சில பேர் நான் நிறைய ஆக்சுவலி இந்த செஷன் எடுக்கிறதுக்காக என் ஸ்டாஃப்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் மெக்கானிக்கல் ஃபீல்டு மட்டும் இல்லை, மற்ற நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர்ஸ், அலுமினிஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வைஸ் எல்லாருமே டிசைனில் தான் இருக்காங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் லாட் ஆஃப் டைவர்ஸ் திங்ஸ், பட் டிசைன்ன்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்டாக எனக்கு தெரியுது. பிகாஸ் ஆஸ் யூ நோ, ஒரு கிளீஷே என்னன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சோனாலும் இருந்தாலும் சரி, எது முடிச்சோனாலும் இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நார்மல் திங் ஆயிடுச்சு மேஜர். ஸோ நிறைய பேர் நம்ம கோர் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதில் முக்கால்வாசி நிறைய பேர் இதில் டிசைனிங்கில் இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு டிசைனிங் நிறைய ஓப்பனிங் இருக்குன்னு தெரியுது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸுக்கு நீங்கள் உங்களை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மே ரைட். ஸோ இந்த எனி ஈஸி வே ஸ்டெப்ஸ் டு லேர்ன் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? எஸ் சார். as I already said, ஆன்லைன்லேயே நம்மளுக்கு நிறைய மீன்ஸ் இருக்குது ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்காக. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் கான் அகாடமி. ஆக்சுவலி நான் அங்கே தான் வந்து சில கோர்சஸ் முடித்தேன், ஃப்ரீ கோர்சஸ். ஸோ நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம். வீடியோ கோர்சஸ் அண்ட் ஆல்சோ இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் கான் அகாடமியில் கற்றுக்கலாம். கோடிங் பேட், கோடிங் கீக்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து செஷனோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ரிசோர்ஸஸ். ஓகே, அது வந்து நாட் ஜஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கும்
நிறைய ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அன்அகாடமின்ற சைட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ people who have visit Unacademy, it's actually subscription based software, but நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸும் அதில் நிறைய இருக்கு. நேற்று நானே நிறைய இதை கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சம்மந்தமாக நிறைய மெட்டீரியல் அன்அகாடமியில் இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு. ஸோ ஜாவா இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட். முகேஷ் கண்ணன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால் ஜாவா. பர்சனலி ஜாவா நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாட்டாக இருக்கிறதுன்னா மோஸ்ட் ஸோ பைத்தானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய ஓப்பனிங் இருக்கு, மோர் தென் ஜாவா ஆக்சுவலி. ஸோ த டிஃபரன்சஸ், ஜாவா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமா இருக்கு, ஆல்மோஸ்ட் 21 years இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யங் அண்ட் டைனமிக் லாங்குவேஜ்னா பைத்தான். ஸோ ஜாவாவை நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் சரி, நான் கான் அகாடமியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜாஸ்பர் ஜெஃப் வாண்ட்ஸ் டு நோ பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். So thank you for asking that question. So as I already said, Java is a good way to start, and Python is the industry favorite. So நீங்க ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். Actually there's a site called Coding Bat, நான் இனிஷியலா வந்து கோடிங் கத்துக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாவா அண்ட் பைத்தான் இந்த ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளூண்ட் ஆகிக்கலாம். So thank you, Larsen K. It would be easy to start searching. Actually, இது ஒரு common mistake, guys. நிறைய வீடியோஸ், நிறைய ரிசோர்சஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. The top 10 programming languages of 2020, the top 20 programming languages சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. It's never about the language. Language just ஒரு syntax செட் தான். இந்த லாங்குவேஜ்ல ஒரு செட் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்கும், இன்னொரு லாங்குவேஜ்ல ஒரு செட் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட். அண்டர்லைன் பிரின்சிபல்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் தான். ஃபார் லூப், இஃப் கண்டிஷன், இந்த ரெண்டு விஷயங்கள். அது போக இந்த ரெண்டு முக்கியம். அது போக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, லைக் அல்கோரிதம்ஸ். ஸோ வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் கத்துக்கணுங்க. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சாலும் அந்த ஸ்கில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க மற்ற ப்ரோக்ராமிங்ல சின்டெக்ஸை மட்டும் லேர்ன் பண்ணா போதும், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜை பத்தி பெருசா யோசிக்காதீங்க. ஸோ ஒருவேளை நீங்க லாங்குவேஜ் எடுக்கணும்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஜாவா ஆர் பைத்தான். தேர் ஆல்மோஸ்ட் சேம், பட் நீங்க யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அண்ட் டு ஆன்சர் தட் கொஸ்டின், ஜாப் மார்க்கெட்ல இப்போ இருக்கிறதுனா பைத்தான் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் லாங்குவேஜ். இங்க ஸ்டார்ட் த. அண்ட் ரைமான் ஆண்ட்ரூ ஹஸ் ஆஸ்க்ட் கேட் ப்ரோ. கண்டிப்பா நிச்சயமா, as I already said, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு போறவங்க, நான் என்னுடைய கொலீக்ஸ்ட பேசுறவங்க எல்லாருமே டிசைனிங் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. ஸோ that says one thing, that designing field has a lot of opportunity for people, mechanical engineering people who go out to the industry. So invest in that. So 4 years engineering முடிச்ச உடனே நிறைய பேருக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா நம்ம உடனே ஒர்க் போய் ஆகணும், வேற டைம் எக்ஸ்ட்ரா நம்மளால எடுத்துக்க முடியாது, நம்மளே டைமோ இல்லை மணியோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட். நிறைய பேருக்கு அப்படி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே ஆக்சுவலி இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மொபைல் ஆர் லேப்டாப்ல கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் லேப்டாப், நீங்களே எந்த ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரையும் நீங்களே கற்றுக்கலாம் அவுட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ். இட்ஸ் ஆக்சுவலி a ஃபேக்ட். நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும், காசு கொடுத்து போய் கோர்ஸ்க்கு போனாலும், நீங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் வேற எதுலையுமே கிடையாது. ஓகே, ஹாய் மரியாதா ஸ்லோகோத். ஹாய், தேங்க்யூ ஃபார் கனெக்டிங். ஓகே, ரீசெண்ட் எனி அப்டேட்ஸ்? ஓகே, ரிமோன் ஆண்ட்ரூ, ஆல்ரெடி சைடு என்னுடைய மேஜர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் என்னுடைய ஒர்க்கிங் ஃபீல்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா I'm an IT programmer right now.
ஸோ ரீசெண்டாக என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருந்துச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸில் அப்படின்றது நாட் ஃப்ளூவன்ட் அபவுட் தட். பட் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் கேட் அண்டு மோர் தென் ப்ரோய் சாலிட் ஒர்க்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். டிசைனிங்காக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் ரீசர்ச் பண்ணுறோம். ஸோ டிசைனிங் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேடா, ப்ரோயா, சாலிட் ஒர்க்ஸா அப்படின்றது தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாவாவா, பைத்தானா, இல்லை கோவான்னு சொல்லிட்டு என்னென்ன லாங்குவேஜ்ன்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கு ஆக்சுவலி ஒரு டேர்ம் இருக்கு, இது பேர் அனாலிசிஸ் பேராலிசிஸ். ஸோ வந்து என்னன்னா, அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓவர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் we are actually subconscious level scared about how we are going to face all the hindrances that are going to come to us. கரெக்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எல்லா இடத்துலையும் சரி, நான் வந்து காலேஜ் டைம்ல கேடு நான் வந்து என் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் சரி, நான் வந்து செல்ஃபா வந்து ப்ரோக்ராமிங் படிக்கும் போது சரி, முக்கியமா இந்த அனாலிசிஸ் பேராலிசிஸ் லூப்ல நானும் மாட்டியிருக்கேன். முக்கியமான விஷயம் இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்க ஒரு கிளாஸுக்கு எங்கே போகாம ஒரு ட்ரெயின்டு பர்சன் கிட்ட இல்லாம நீங்களே வந்து கத்துக்கணும்னு நினைக்கும் போது வர்ற முக்கியமான விஷயம் இன்ஸ்டலேஷன் தான். உங்களோட லேப்டாப்ல கேடுக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸே இருக்கு, அதை நீங்க இன்ஸ்டால் பண்ண வரும்போது இன்ஸ்டலேஷனே ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் கிவ் அப் பண்ணிடுவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். எப்பவுமே வந்து ஒரு முக்கியமா நம்ம ப்ரொஃபஷன்ல ஆஸ் இன்ஜினியர்ஸ், ஆஸ் ப்ரொஃபஷனல் பீப்புள், ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ பிரெட் அண்ட் பட்டர். கரெக்டா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் வந்து எந்த ஒரு மீன்ஸ்ல கூட வரலாம். ஓகே, சாரி, ப்ராப்ளம் சால்விங் வந்து எப்படி ஒரு மீன்ஸ்ல கூட வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் திங்கா நீங்க அதை நினைச்சுக்கோங்க. ஸோ before I continue with the speech, I have to tell you something. Recently, I just saw a video about an army officer from the US talking to youth people how to change the world. Okay, the topic is how to change the world. ஆனா அவங்க சொல்ற ஒரு சிம்பிள் பிரின்சிபல் என்ன தெரியுமா? மேக் யோர் பெட். நீங்க உங்களுடைய பெட்ரூமை நீட்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன சோர்ஸ் முடிங்க. அதுதான் அவங்க சொல்ற ஒரே பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளா தெரியும், ஓகேவா? பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி எஃபெக்டிவ். மேக் அவர் ஓன் பெட். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கத்துக்க போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரை டு ஒர்க் அவுட் த ஸ்மால் திங்ஸ். நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையுமே ஃபுல்லா பிளான் பண்ணி இறங்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபுல் ஓவர் பிளானிங் ப்ராசஸ்ல நம்மள நம்ம தொலைச்சிடும். ஸோ do not overthink, guys. CAD, Pro, SolidWorks doesn't matter. Java, Python, Go language doesn't matter. மேட்டர் ஆகிற ஒரே விஷயம் என்னதுன்னா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதுல உங்களை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்றதுதான். ஸோ மை சாய்ஸஸ். ஸோ டிசைன் பீப்புள் who are interested in design, CAD எடுங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பீப்புள் who are aspiring for ப்ரோக்ராமிங் கரியர், ஒரு சைட் எடுங்க, அந்த ஒரு சைட்டை மட்டும் நம்புங்க. 4-5 சைட்ல ரெஃபர் பண்ணாங்க. ஒரு சைட் எடுங்க, அந்த சைட்டை மட்டும் நம்பி, அந்த வெப்சைட்ல இருக்க அந்த ரீசோர்ஸை மட்டும் நம்பி படிங்க. ஓகேவா? நீங்க உங்களுடைய சின்ன சின்ன படிகள் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. பட் அந்த சின்ன ப்ராசஸ் ஒரு 1 or 2 வீக் லேட்டர் உங்களை வந்து உங்களுக்கே அது தெரியும். நீங்க 2 வீக்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய நாலேஜ் லெவல் எப்படி இருந்துச்சு, நீங்க 2 வீக்ஸ் பேக் அந்த சின்ன சின்ன படிகள் அது உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றது தெரியும். கரெக்டா? பிகாஸ் தட்ஸ் வை வி கால் லேர்னிங் அஸ் அ கர்வ். லேர்னிங் வந்து ஒரு கிராஃப், லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் கர்வ்னு. ஒரு லைனோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0. அது வந்து ஒரு ரேஞ்சிலேயே தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு இப்படி இருக்கும், 1,1, 2,2 இப்படி இருக்கும். பட் லேர்னிங் இஸ் நாட் அ லைன், இட்ஸ் அ கர்வ். ஸோ இன்னைக்கு ஒரு 1 வீக் நீங்க படிக்கும்போது உங்களால ஒரு 10 விஷயங்கள் தான் படிக்க முடியுதுன்னா, நெக்ஸ்ட் வீக் நீங்க அதே டைம்ல 20 விஷயங்களை கத்துக்கலாம். பிகாஸ் மோர் யூ ஸ்டடி, you adapt your mind to observe extra knowledge. So analysis paralysis, overthinkingல மாட்டிக்காதீங்க. Start right now, guys. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. There is actually a good opportunity for us. ஸோ நானுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து வெளியே போய், காலேஜ் வெளியே போய் more than 6 months கழிச்சு தான் நான் வந்து ஒர்க்கே போக ஆரம்பித்தேன்.
இந்த விஷயம் என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு உண்மை. ஈவன் இளவரசன், he is also my batchmate from aeronautical engineering, Mother Teresa College. He is also connected here. நாங்கள் எல்லாருமே ஒன்னாதான் சென்னைக்கு போனோம் ஒர்க் தேடி. ஸோ ஒர்க் காலேஜ் முடிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், காலேஜ் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றது. அந்த நெகட்டிவ் தாட்ஸை, அந்த பெர்பச்சுவேஷனை விட்டுருங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்க டைம் கொடுத்துக்கோங்க, உங்களே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூர் உங்களுக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இப்போ டக்குன்னு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டூ தட், இட்ஸ் குட். எவ்வளவு சீக்கிரத்துக்கு நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு நல்லது தான். ஸோ நீங்க வந்து ஒரு ஒர்க் எடுத்துக்கலாம், இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு ரிமோட்டா கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி அந்த ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸ்டார்டிங் பேசிஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நானா இருந்தாலும் சரி, மிஸ்டர் இளவரசன் இருந்தாலும் சரி, எல்லாருமே பாத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய சேலரி லெவல் 8,000 to 10,000 தான் இருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டின் ஃப்ரம் மெக்கானிக்கல் லெக்சரி, ஹவு டு ரீச் Zoho, what Zoho expect, by Samuel sir. Thank you for asking that question. So what does Zoho expect? Programming skill, basic. இதுதான் ஆக்சுவலி Zoho எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வைஸா யோசிக்காம, ஆக்சுவலி ஐ நாட் டன் நிறைய விஷயங்கள் சொல்லணும் Zoho பத்தி எக்ஸ்பெக்ட், ஐ வில் டெல் தட். தேங்க்யூ. ஸோ நிறைய ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி வைஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் திங் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு நிறைய ஜூனியர்ஸ்ட்டு பார்த்த விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஆப்டிடியூட்னு பயப்படுறாங்க, ஏன்னு தெரில. பட் ஆக்சுவலி காலேஜ் முடிச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரி வரும்போது, முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரி போகும்போது இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டு தான். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்டிடியூட். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதை மீறி நம்ம Zohoக்குள்ள போகவே முடியாது, இதை பைபாஸ் பண்ணி போக முடியாது. ஸோ கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி டு ஆஸ்க் மீ. அண்ட் என் பேசிக்காக பர்சனலாக நான் எப்படி படித்தேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இப்போ ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட்னு ஆக்சுவலி ஒரு சைட் இருக்கு. அந்த சைட் ஒரு யூடியூப் சேனல்ல ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட்ன்ற சைட்டு நான் யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் விட்டாங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூட் வீடியோஸ் தான் பேசிக்காக நான் கற்றுக்கிட்டது ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்க்கு. ஸோ ஆஃப்டர் ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஸோ ஓகே, டு ஆன்சர் அ கொஸ்டின் பை சாமுவல் சார், இந்த ரெண்டு தான் சார். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூடு, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி தான், த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். லைக் வாட் இஸ் அ கண்டிஷன், இஃப் வைல்னா என்ன, வாட் இஸ் அ லூப், ஓகேவா, ஃபார் லூப் வைல் லூப்னா என்ன, சாரி இஃப் கண்டிஷன் இஸ் அ கண்டிஷன், வைல் இஸ் அ லூப், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஸோ இந்த மாதிரி பேசிக் பில்டிங் பிளாக்ஸை தெரிஞ்சுக்குங்க. இந்த வச்சு உங்களால் டேட்டாவை எப்படி மெனிப்புலேட் பண்ண முடியுதுன்னு பாருங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சைட்ஸ் நிறையா இருக்கு, லைக் கான் அகாடமி அண்ட் கோடிங் பேட். ஸோ திங்ஸ் லைக் தட் வில் ஆல்வேஸ் கெட் யூ அ ஜாப் இன் Zoho. ஸோ hope I answered your question, sir. Thank you for asking that. ஸோ நிறைய விஷயங்கள் நானே பேசிட்டு இருக்கேன். ஒரு சின்ன Q&A, வேற ஏதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா, என்னெல்லாம் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ண நினைக்கிறீங்க, ஓகேவா. ஸோ as I already said, அனாலிசிஸ் பேராலிசிஸ்ல நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இங்கேயே கேளுங்க. we will try to work something out, because after this session நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் நம்மளோட எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, we have to start working immediately. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸை இங்கேயே கேளுங்க. நம்ம இதே ஒரு செஷனை வச்சு we'll try to clarify every question. Okay. Okay guys, waiting for the questions. Okay. Internal job growth. Okay. இது ஆக்சுவலி வந்து இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகுற ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி நான் அப்போ அந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் இளவரசன் நான் பேசுறேன். ஜாபுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம், ஓகேவா.
ஸோ இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இதுதான் வந்து மேஜரான ஜேர்னி, இதை முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிரும். லைக் எப்படி ஸ்கூல்ல இருந்து நம்ம காலேஜ் வரும்போது எப்படி நம்ம நினைச்சோமோ அப்படியே தான் நம்ம காலேஜ் டு இண்டஸ்ட்ரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம காலேஜில் கொடுத்த எஃபர்ட்டு ஒர்க்கை விட இண்டஸ்ட்ரியில் நம்ம கொடுக்க போகிற எஃபெக்ட் 100 times 200 times ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் that's what இளவரசன் இஸ் ஆஸ்கிங் அபவுட். இளவரசன் கிளாரிஃபை பண்ணுங்க, இஸ் that what you're asking about? இண்டஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் ஓகே, there is a job in every team in IT company. Please, super. So there is a job in every team in IT company without programming. Please explain about it. So a lot of questions about IT industry. So Anand Shivasan கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். Before that, இளவரசன், I think that's what you're asking about, the internal growth inside the industry. So actually அதை பத்தி நீங்க இப்போதைக்கு வெரி பண்ண வேண்டாம். பேசிக் ஸ்கில் செட் என்னன்னா எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிற வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் டிஃபர் ஆகும். ஸோ இஃப் ஐ ஹாவ் டு சே சம்திங், எல்லா சின்ன சின்ன டாஸ்கையும் ஒரு பேஷனோட எடுத்துப்பாங்க when you are in industry. பிகாஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு டாஸ்க்கு, ஒவ்வொரு ஒர்க்கை நீங்க முடிக்க ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். இவங்கள்ட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா கண்டிப்பா முடிச்சிருவாங்கன்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நம்ம முடிக்கலாம், நம்மளை யாருமே வந்து மென்டார் பண்ணாண்டா நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ பேசிக்காக இதுதான். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் இருக்கும். சில இடத்துல கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ், ஆஸ் அடல்ட்ஸ், வி ஹாவ் டு ஹாவ் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் to overcome all this. So that's about everything, Larsen. Hope I answered your question. Thank you. And to go to Anand Shivan's questions, IT industry la programming illama evlovela job offers irukku nu kekranga. So actually yes, IT industry is not just about the programming or technical skills. There's a lot of things involved. Like so IT industry நீங்க ரெண்டு விஷயமா பிரிச்சிடலாம். So product based and service based. மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரின்றது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக்லி ஷேர்ட் கம்பெனிஸ். மோஸ்ட்லி எப்படின்னா நீங்கள் வந்து அவங்க எந்த சாஃப்ட்வேர்ஸும் தயாரிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஓகேவா? கூகுள் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் AutoCAD எடுத்துக்கலாம். இட்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ AutoCADன்ற சாஃப்ட்வேரை அவங்களே கிரியேட் பண்ணி அவங்க வந்து டவுன்லோடபுளாவோ இல்லை ஆன்லைனே கொடுப்பாங்க. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட். அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்றது Fortune 500 கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு மட்டும் சர்வீஸ் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட் பேஸ்டுக்கும் சர்வீஸ் பேஸ்டுக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன். ஒரு வருஷத்துக்கு மோர் தென் இந்தியா மட்டும் இல்லை, இன்ஃபோசிஸ் மட்டும் எடுத்துக்கீங்களா, ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் எம்ப்ளாய் பண்றாங்க இன்ஃபோசிஸ்ல மட்டும். ஸோ வால்யூம், இன் டைம்ஸ் ஆஃப் வால்யூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலேஜ் நீங்கள் நிறைய வளர்த்துக்கலாம். அண்ட் டு ஆன்சர் ஆனந்த் சிவன்ஸ் கொஸ்டின், ஐடி ப்ரோக்ராமிங் இல்லாமல் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, மெயின்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட், இது ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் சேவியாக இருக்கணும். கம்ப்யூட்டர் சேவியான்னு இல்லை, டெக் சேவியாக இருக்கணும். ஸோ பேசிக்கலி ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னென்னா, 2 days பேக் தான் நான் வந்து என்னுடைய ஒர்க் லைஃப்ல என்வாயன்மெண்ட்ல வீடியோ கான்ஃபரன்சிங் மோஸ்ட்லி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு வரல. ஓகே, ஸோ வென் நம்ம ஸ்டாஃப்ஸ் என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ தான் நான் வந்து கூகுள் மீட்டு, ஜூம்லாம் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் இன் Zoga we have our own softwares for collaboration. So other softwares like Zoom and Google Meet நான் யூஸ் பண்ண வேண்டிய இது வந்தது இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம வரும்போது எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்றுக்குள்ள டிஃப்ரென்ஸு. கூகுள் மீட்டுக்கும் ஜூமுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஜூமில் லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ வெர்ஷனில் 100 பார்ட்டிசிபென்ட்ஸ், அது போக 40 minutes டைம். கூகுள் மீட்டில் கிடையாது. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படின்னா, ஒரு ப்ராடக்டை நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இப்ப என்ன புது ஃபீச்சர்ஸ் கொடுத்தா மற்ற சாஃப்ட்வேர்ஸ்குள்ள நம்மளால கம்பீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு விஷன் அப்படின்றது ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்கில்ஸ் தட் இஸ் நீடட் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோக்ராமிங் ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சாஃப்ட்வேர் கூகுள் மீட், ரைட்? ஸோ நான் எல்லாருமே இப்போ உங்களுக்கு தெரியும் கொரோனா பேண்டமிக் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹைலி இமர்ஜிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரி, கரெக்டா? மீட்டிங் இண்டஸ்ட்ரி, ஓகே, கொலாபரேஷன் இண்டஸ்ட்ரி இன் ஹோல். இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஜூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசா வளர்ந்தான். ஸ்கைப் ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்கைப்பு இப்போ வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை. பட் கூகுள் மீட் வந்துருச்சு, மைக்ரோசாஃப்ட்ல டீம்னு ஒன்று இருக்கு, ஜோகோ மீட்டிங் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே எந்த ஒரு ஆங்கிள் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள், டீச்சிங் பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் தேவை இந்த டைம். முக்கியமான விஷயம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அதிகமாக தேவைப்படுற இண்டஸ்ட்ரியில ஒன்று எஜுகேஷன். ஸோ நம்மளை வந்து டார்கெட் பண்ணும்போது நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜூம் எடுத்துக்கிறோம், கூகுள் மீட் எடுத்துக்கிறோம். ஸோ டு மேஜர்லி ஸ்பீக்கிங், ஒரு எஜுகேஷன் இடத்துல, ஒரு டீச்சிங் அட்மாஸ்பியர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது 40 மினிட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான், கரெக்டா? ஜூம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாஸும் 40 மினிட்ஸ்ல எண்ட் ஆகுதுன்னா யாராவது ஜூம் யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது, கரெக்ட்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்தது இந்த கூகுள் மீட் சாஃப்ட்வேர் பெஸ்டா இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் இதுதான் உங்களுடைய ஒர்க். எந்த ஒரு ஃபீச்சரை எந்த எடிஷன்ல கொடுத்தா அது யூசர்ஸ்க்கு, எல்லா ஆங்கிள் யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க, எஜுகேஷன் யூஸ் பண்றாங்க, கமர்ஷியல் யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லா யூசர்ஸ்க்கு எப்படி அது டைவர்ஸ் ஆகும்னு யோசிக்கிறவர் தான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். அதர் தென் தட், that is support technical engineers. They are the client facing engineers actually. So as I already said, product management is one of the fields that is affluent in IT other than programming. Next is support engineer. So customers இருப்பாங்க எல்லா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும், கரெக்டா? ப்ராடக்ட் பேஸ்டுக்கு எண்ட் யூசர் கஸ்டமரா இருப்பான். சர்வீஸ் பேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி கஸ்டமர் இருக்கும். அந்த கஸ்டமர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி கொடுக்குறவன் தான் ஒரு சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி த ஃபீல்ட்ஸ் அதர் தென் ப்ரோக்ராமிங் இன் ஐடி. ஓகே, ஆனந்த் ஸ்ரீவத்சன், ரொம்ப தூரம் சுற்றினாலும் ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். ஸோ அதர் தென் தட் யூ கேன் ட்ராப் அ கமெண்ட் ஹியர். நான் உங்களுக்கு பர்சனலாக கூட பேசுவேன். தேங்க்யூ. அண்ட் internal growth is starting as a BPO shouldn't be avoided, even if it is a small company, since they provide internal growth as developers also. You can, okay, super. Listen, thank you for explaining that. So before IT industry, I had worked in a BPO actually. So BPO is all about facing the clients, taking calls, right? ஸோ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பிபிஓ இருந்தாலும் சரி, நம்மளுடைய மைண்ட் செட் இப்போ நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னா, பிபிஓ ஒர்க் போகிறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு டவுன் கிரேடாகவே பார்த்துட்டு இருக்கோம் இன் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் சரி, பிபிஓ இண்டஸ்ட்ரி போனாலும் சரி, அங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஹாவ் அ லாட் ஆஃப் சான்சஸ் டு கோ இன்டர்னலி. ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக கால் எடுக்க ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரெயினர் ஆவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு யூ கேன் ஈவன் பிகம் அஸ் டெவலப்பர்ஸ் இன் தட் BPO industry itself. So a major example is Ilavarsan itself. I think that's why he is pressing that. Ilavarsan started as a support engineer. He later became a trainer in that institute, and now he is a vendor support specialist, I think, customer support specialist. Seller support specialist in Amazon. So thank you, Ilavarsan. So that was Ilavarsan's personal story about growth. ஒரு 2-year டைம்ல ஒரு சப்போர்ட் இன்ஜினியர்ல இருந்து, கஸ்டமர் ஃபேசிங் சப்போர்ட் இன்ஜினியர்ல இருந்து ஒரு அமேசான் டைரக்ட் எம்ப்ளாய் ஆன உங்களோட ஜேர்னி தான் அது. ஸோ ஹீஸ் அ ஒர்க்கிங் எக்ஸாம்பிள், செல்லர் சப்போர்ட் சீனியர் அசோசியேட், டீம் லீட் இன் அமேசான். எஸ், தேங்க்யூ ஃபார் தட்.
And sorry, I missed that. So thank you, Ilavarasan. And this is everything about intern growth. I think I covered everything. So anything else, guys? Ilavarasan, I hope I answered that question elaborately. So coming again to the Q&A, where are the questions உங்களுக்கு இருக்கா கேட்கறதுக்கு? How many rounds in Zogo? Super. Okay, basically 3 rounds. Basically 3 rounds, guys. As I already said, first aptitude. So aptitude exam கண்டிப்பா ஒரு ரவுண்ட் தான் இருக்கும். Written exam தான் mostly. So next பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங். ஓகேவா, அது பென் அண்ட் பேப்பர் மோடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சிஸ்டம் மோடாகவும் இருக்கலாம். அவங்க ஒரு லேப்டாப் உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா பென் அண்ட் பேப்பர்ஸ் கொடுத்து அந்த பென் அண்ட் பேப்பர்லேயே வந்து உங்களை ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லுவாங்க பக்கத்தில் உட்காந்து. ஸோ அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்றதையும் அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைவாக. ஸோ இது ஒன்று. சில சமயம் சில கம்பெனிஸ்ல சில டீம்ஸ்ல 3rd and 4th ரவுண்ட் வைப்பாங்க. அந்த ரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரோக்ராமிங் பேஸ்டாக தான் இருக்கும். பட் த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வில் டிஃபர். ஓகே, ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் 2nd ரவுண்டில். 3rd ரவுண்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில கம்பெனிஸில் நல்ல ரோல்ஸ்க்கு எடுக்கும்போது தே வில் ஈவன் ஆஸ்க் யூ டு ரைட் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, லைக் a token system. Actually, that is one of the things. There are also other industries like Freshworks, like I think. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரெக்ரூட்டிங் ப்ராசஸே வித்தியாசமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற அஸ்பிரண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு 1 வீக் கழிச்சு அதை முடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு வர ப்ராஜெக்டை அவங்க முன்னாடி லைவா அனலைஸ் பண்ணுவாங்க. இது அங்க மட்டும் இல்லை, இது ஜோகோலே சில சமயம் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரவுண்ட்ஸ், பேசிக்கா ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், எந்த விதமான ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நீங்க அதை சால்வ் பண்ண ரெடியா இருக்கணும். அதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ரவுண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம இந்த 2 மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்ன்றது பேசிக்கா ப்ராப்ளம் சால்விங் ஒரு டூல் தான். ஸோ இஃப் யூ கோயிங் டு கம் ஃபார் ஜோகோ, கண்டிப்பா நீங்க ஆப்டிடியூட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதுதான் பேசிக் ரவுண்டு. ஆக்சுவலி இட்ஸ் ஃபில்டரிங் ரவுண்ட். 1000 பேர் வர்றாங்கன்னா அது 200 பேர் ஆக்குறதுக்கான ஃபில்டரிங் ரவுண்ட். ஸோ பேசிக்லி நீங்க வந்து கண்டிப்பா ஆப்டிடியூட் கத்துக்கணும். செகண்ட் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங் ரவுண்டு 1 or 2 or 3 போறது வந்து டீம் பேஸ்ட். ஸோ ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் மாதவன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். சூப்பர். ஸோ அதர் தென் தட், ஸோ இந்த மேஜர் செஷனே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாப் மார்க்கெட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன் 2020. Not just about Jacob sir. Hello Jacob sir. So super. Thank you for asking that question. Kindly share your experience. How you entered into Zogo? Okay. So about my personal experience அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் ஆக்சுவலி. ஸோ என்னோட மேஜர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடி கம்பெனி, அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி லீடருக்கு நான் வந்து போட்டி ஒரு ப்ரிப்பேர் ஆகுறேன்னா ஆப்வியஸா வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வர்ற அஸ்பிரன்ஸ் என்னோட ஐடியில வெல் வெர்ஸ்டா இருந்தாங்க. இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட். ஸோ அப்படி ஒரு காம்படேட்டிவ் இடத்துல நான் எப்படி போட்டி போட்டேன்றதுன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்டர்வியூல ஐ ஃபெயில். ஸோ okay, Nitish joining Zogo is a long, funny, about smart working story. I think Ilavarasan is referring to that because அவங்களுடைய ரூம்ல தங்கி தான் நான் வந்து எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்காக தான் இளவரசன் அதை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி பிக் ஸ்டோரி. ஸோ செஷன் இஸ் லிட்டில் டைட். ஸோ அந்த ஸ்டோரி இப்போதைக்கு நம்ம ஷேர் பண்ண வேணாம் இளவரசன். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் அப். ஸோ பேக் டு ஜாக்கப் சார், சாரி. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தான் பேசிக்கலி. 5 இன்டர்வியூஸ்ல நான் தோத்தேன். ஒவ்வொரு இன்டர்வியூல நான் தோத்துட்டு வரும்போதும் ஸோ நான் என்ன தப்பு பண்றதை நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆப்டிடியூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் தோத்த மொதல் இன்டர்வியூலயே ஸோ ஆப்டிடியூட் நல்லா வளர்த்துக்கிட்டேன். யூடியூப் வீடியோஸ் தான், செல்ஃப் டாட் தான், எவ்ரி திங் செல்ஃப் டாட்.
ப்ரோக்ராமிங்கில் தோக்க ஆரம்பித்தேன். ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டேன். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ட் ஒரு 5th இன்டர்வியூ தான் ஆக்சுவலி ஐ காட் செலக்டட். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த 5 ஒவ்வொரு தடவை நான் தோக்கும் போதும் எப்படி இருந்துச்சுன்னா இட் வாஸ் லைக் எவ்ரிதிங் வாஸ் ஓவர். பிகாஸ் அப்படிதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். காலேஜ் முடிச்சோடனே உடனே வேலைக்கு போகணும்னா எல்லாமே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. பட்டு உங்க மேலேயே நீங்க ரொம்ப ஹார்ஷா இருந்துக்காதீங்க. ஸோ கிவ் யுவர் செல்ஃப் டைம், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க டைம் கொடுத்துக்கங்க. உங்க ஸ்கில் செட்டை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. பயப்படாம இன்டர்வியூஸ் போங்க. எத்தனை இன்டர்வியூ போனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல. 5th or 6th டைம் யூ வில் கெட் அ விக்டரி. ஸோ ஜாக்கப் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பல்கி, அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நாட் ஜஸ்ட் ஜோகோ, நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் தட் கேவ் மீ an offer was ஜோகோ. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் சார். ஸோ தேங்க்யூ. ஸோ கைஸ், as I already said, நம்ம செஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2020 மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான். ஸோ சுந்தர் சிங் சார், ஓகே, சுந்தர் சிங் சார் இஸ் ஆஸ்கிங் மீ a question. என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணாங்க அப்படின்றது. the கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலி ரேண்டம், ரொம்ப ரேண்டமா இருக்கும். தட்ஸ் அது வந்து ஜோகன் மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போனீங்கனாலும் அஸ்பிரன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேண்டமா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காம்படேட்டிவ் கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும் கிட்டத்தட்ட அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் ஆஸ்பிரன்ஸ் வந்து எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேனல்ஸ் டு ஃபாலோ த கொஸ்டின்ஸ். ஸோ ஆன்சர் சுந்தர் சிங் சார் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்றது ஒரு சைட்டு. அதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா அமேசான், ஜோகோ, ஃப்ரெஷ்வொர்க்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்குறாங்க திருப்பின்றத நீங்க அங்கிருந்து கத்துக்கலாம். ஸோ இது ஒரு சைட்டு. இது மாதிரி நிறைய சைட் இருக்கு. இதை நான் ஆக்சுவலி லேட்டரா ஷேர் பண்றேன். ஆஃப் த டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா அந்த சைட்டை நான் நிறைய தடவை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்டிடியூட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளீஸ் எல்லா ஆப்டிடியூடையும் கவர் பண்ணுங்க. ஸோ ஆப்டிடியூட் நம்மளால ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது. ஆப்டிடியூட் இஸ் ஆப்டிடியூட், எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு இந்த மாதிரி சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. செல்ஃப் டீச் யுவர் செல்ஃப், ட்ரையல் அண்ட் எரர் 2-3 தடவை ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை தோப்பீங்க, கண்டிப்பாக தோப்போம் எல்லாருமே. அது இல்லாமல் போறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். பட் ட்ரை பண்ணுங்க, எத்தனை தடவை வேணாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை நம்மளுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ தேங்க்யூ சுந்தர் சிங் சார், தேங்க்யூ யங் இன்ஜினியர். ஸோ நிதிஷ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஜோகோ யூனிவர்சிட்டி, let it make someone help. Okay, Shivatsan, thank you for asking that question. So guys, ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் ஜோகோ வந்து இண்டஸ்ட்ரிக்கு எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னா அது ஒன் ஆஃப் த திங்ஸ் ஜோகோ யூனிவர்சிட்டி. ஓகே, ஜோகோ யூனிவர்சிட்டியோட மாடல் எப்படின்னா 10th 12th பாலிடெக்னிக் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கேம்பஸ்லேருந்தே ரெக்ரூட் பண்ணுவாங்க. நோ டிகிரி, அதான் அவங்களுடைய மெயின் மாடல். டிகிரியே கிடையாது, ஜஸ்ட் டிப்ளமோ அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டைரக்டா ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு 2 year பெய்டு கிளாஸஸ் கொடுப்பாங்க. பெய்டுன்றது they pay them stipends. It is a kind of internship, but educational internship for 2 years. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 years வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா கிளாஸஸ் நடக்கும். செகண்ட் இயர் ஃபுல்லா அவங்க வந்து டைரக்டா ஃபீல்டுலேயே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த 2 வருஷம் முடிச்சோன்னா அவங்களே அவங்கள ஒர்க்குக்கு எடுத்து வருவாங்க. The major thing different about Zogo University is about non-degree approach. So college education வேண்டாம், ஸ்கில் மட்டும் இருந்தா போதுன்னு நம்புற ஒரு அப்ரோச் Zogo University. ஆக்சுவலி ஃப்ரெஷ்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, இட்ஸ் காம்படிட்டர் ஆஃப் Zogo. அவங்க இப்போ அந்த அப்ரோச்சை அடாப்ட் பண்ணி அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஸ்கூல் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அபவுட் தட் திங், அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. 21 yearsக்கு கீழே இருக்கிறவங்களை மட்டும்தான் அதுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. இட்ஸ் அபவுட் வென் யூ ரெக்ரூட் தம் யங், அவங்கள்ட்ட அந்த பேஷன் இருக்கும்.
அப்படின்றதுக்காக. அண்ட் ஒன் மோர் திங், லாட் ஆஃப் பீப்புள் கேனாட் அஃபோர்ட் டிகிரிஸ். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காகவும் சேர்த்து கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஒரு ஜோகோ யூனிவர்சிட்டி. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் இன் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ வி ஆர் அபவுட் 21 ஐ திங்க். ஸோ அப்படின்ற போது வி கேனாட் ஜாயின் ஜோகோ யூனிவர்சிட்டி, எனி அதர் திங்ஸ் லைக் தட், லைக் இன் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். பட் உங்களுக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நெய்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, ஏரியா பசங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஜோகோ யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் 2-3 செஷன்ஸ் நடக்கும், எக்ஸாம் செஷன்ஸ். அந்த டைமிங்ஸை நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன் த்ரூ அவர் ஸ்டாஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய தம்பிங்கள் தங்கச்சிங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் our time is over for Zoga University. Thank you, Anand Shivatsan, for asking that question. So there is one thing that I want to say about the market in future 2020. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் கொரோனா பேண்டமிக்ல வந்து நம்ம ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ஒரு ரெசெஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இல்லைன்றது இல்லை, ஒர்க்கை பண்ண முடியல, யாருமே டைரக்டா வந்து ஃபேக்டரிஸ்க்கு போக முடியல. சில இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, பட் சில இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. இதை ரிவைவ் பண்றதுக்காக உங்க எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்துச்சு, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 பிரான்ச்சை பிரிச்சிருந்தாங்க, ஓகேவா? அதுல 4th பிரான்ச் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, த நியூ ஹரைசன்ஸ் ஆஃப் க்ரோத். அதுல வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் சொல்லியிருந்தாங்க, பட் இட்ஸ் ஆக்சுவலி an opportunity. The 4th thing is about privatizing 8 different government sectors like energy, electricity, airline, aircraft maintenance, defense. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் வந்து பிரைவேடைஸ் பண்ண போது, டெவலப் பண்ண போகுது. லைக் டிஃபென்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்றனால என்ன பண்றாங்கன்னா, இந்தியாலேயே இன்க்யூபண்டா அது எல்லாத்தையுமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு. ஸோ கோல் இண்டஸ்ட்ரியில வந்து பிரைவேட் பிளேயர்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைவேட்டா யார் வேணாலும் ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியோ கோல் மைனிங் கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக அடுத்த 3 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 15 to 20 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் கட்டுறதுக்கு, ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் 8 செக்டார்ல பிரைவேடைஸ் ஆக போகுது. இந்த பிரைவேடைசேஷன்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது, as ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, அந்த 8 இண்டஸ்ட்ரியில பிரைவேட் பிளேயர்ஸ் வர்றாங்கன்னா they will be creating their own infrastructure. அப்படி ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தீங்கன்னா there will be a lot of jobs for professional engineers like us. So 2020 will be bad. ஸோ ரிமோட்லி உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா ரிமோட்டா ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தாலும் அதை போய் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குங்க. இனிஷியல் சேலரி பத்தி கவலைப்படாதீங்க. ஜோகோ இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அஸ்பயர் பண்றவங்க வெரி வெல்கம். நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்களோட டைம் வந்து அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, யூ வில் சர்டன்லி சக்சீட். பட் மெக்கானிக்கல் ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போறவங்களுக்கு இந்த வருஷம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் மோர் தென் தட் 8 செக்டார்ல நம்மளுக்கு நிறைய growth இருக்கு. ஸோ உங்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை இந்த டைம்ல நீங்க வளர்த்துக்குங்க. டிசைனிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், முக்கியமாக சிஎஃப்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்கன்னா செக்டார்ஸ் இந்தியன் எக்கானமி க்ரோ ஆக நம்மளும் க்ரோ ஆகலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ் அபவுட். ஸோ அதர் தென் ப்ரொஃபஷனல் திங்ஸ் என்னன்னா, கண்டிப்பா பி சேஃப் கைஸ், ஓகேவா? வெளியெல்லாம் ரொம்ப சுத்தாதீங்க, அதில் கண்டிப்பா சொல்ல நினைச்ச விஷயம். அதர் தென் தட் ஸ்டார்ட் பண்ணிருங்க, இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ரிமோட்டாவே இப்போ உங்களை டைரக்டா ஆன்லைன் ஆன்போர்டிங் பண்ணிக்கிறாங்க. நீங்க டைரக்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டாம், ஆன்லைன்லயே உங்களை ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? அது போக இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரிவைவ் ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்றாங்க. ஸோ சின்ன ஜாபா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா எவ்வளவு சின்ன ஜாபா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2-3 இயர்ஸ்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு டைலமா இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் என்ன பாக்குறாங்கன்னா, நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு சொல்றாங்க. ஆனா முதல்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு வேலையே கொடுக்கலாம், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்ற டைலமா இருக்கும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா ஒரு
ஃபண்ணுக்காக தான் நம்ம இதை பேசியிருப்போம். பட் ஆக்சுவலி உண்மைதான். இதுக்கு ஒரு ரிசோர்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ ஜாயின் பண்ணி ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குங்க. சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆன்லைன் கோர்சஸ் இல்லைன்னா ஃப்ரீ டைம்ல வந்து டிசைனிங் கோர்சஸ் இது மாதிரி படிச்சு உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் ரெடியா இருப்பீங்க, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வைஸ் ரெடியா இருப்பீங்க. ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் போங்க, உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்கோங்க. இந்த கம்மிங் இயர்ஸ் the job market for mechanical engineers or any other sector related to mechanical engineer is going to bloom. So everyone should exploit that opportunity. Other than that, people who are trying to come to IT, it is also booming because of the streaming industry. இப்போ நம்ம இருக்கிறதே பார்த்துக்கிட்டீங்கன்னா கூகுள் மீட்டுக்கு காம்படிட்டரா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. எப்படி மார்க்கெட் எப்படி வேணும் வரலாம். மார்க்கெட் லீடரா இருந்த ஸ்கைப் இப்போ இல்லை. ஸோ அதை மட்டும் தான் கூகுள் மீட்டை சப்ரஸ் பண்ணி வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வரும். எல்லாருமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லயும் உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. ஸோ ப்ரோக்ராமிங்ல வரணும்னு நினைக்கிறவங்க அனாலிசிஸ் பேராலிசிஸ்ல மாட்டாதீங்க. இப்பவே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சின்னதாக கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப படிக்காதீங்க. ப்ரோக்ராமிங் இஸ் லைக் மேத். இட்ஸ் அபவுட் டூயிங் த ப்ராப்ளம், நாட் திங்கிங் அபவுட் இட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்பவே. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ், ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் த மெயின் கோல் ஐ எம் ஹியர். ஸோ எனிதிங் அதர் தென் தட், தட் இஸ் எவ்ரிதிங் தட் ஐ வாண்டட் டு சே. மெயினாக பி சேஃப் எவ்ரி ஒன். ஸோ அதர் தென் தட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கம் ஆன் கமெண்ட்ல யூ கேன் ஆஸ்க். Hello everyone. So just a second. Okay, so it seems very silent. எல்லாருமே அப்படியே மியூட்ல போட்டுட்டு தூங்கிட்டீங்க. தெரியல. Hi. Small scale industry and manufacturing sectors, actually that is one of the things in the Atmanirbhar Bharat system. அதுல transition ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றது. Actually, as you already know, Ilavarsan, I'm not in the manufacturing industry, I'm in IT. பட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்றத பற்றி எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் வியூ இல்லை, யாருக்குமே தெரியாது. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஐ எம் நாட் ஷுர். பட் நாட் ஜஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லாட் ஆஃப் மேஜர் செக்டர்ஸ் ஆர் க்ரோயிங். அதர் தென் தட், ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு ஆட் இன் தட். ஓகே, எனி கொஸ்டின்? Hello. Okay, sorry guys, video ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சு. So any other questions guys? So everyone is leaving the session actually. So if there is no questions and no other clarifications, I think we can round this session up. So Vicky sir, நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Hello guys. Sir, can you hear me? Thank you, thank you. Thank you for the opportunity, sir. Thank you everyone for connecting here. Okay, bye guys, be safe. Okay, be good to yourself, give yourself time. I wish you all the best. Bye.